வணக்கம். என்னோட பேர் தீனு விமல். நான் வந்து குன்னூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக என்னை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆணுக்கு பெண் சமம்ங்கிற கோட்பாட்டை கருதி சீமான் அண்ணனோட கட்சியில் வந்து 117 பெண்கள் இடம் இடம் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் வந்து எனக்கும் ஒரு வாய்ப்பளித்த சீமான் அண்ணனுக்கு நன்றியினை தெரிவிச்சுக்க. நாங்கள் வந்து படுகர் இனத்திலேருந்து வரோம். படுகர் இனத்திலேயே வந்து குன்னூர் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு வேட்பாளரையும், ஊட்டி சட்டமன்ற தொகுதிக்கு அண்ணன் ரகுபதி அண்ணன் அவர்களையும் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி மற்ற தொகுதிகள்லையும் அண்ணன் வந்து அறிவித்து கொண்டே இருக்கிறார். இந்த களப்பணி வந்து நாங்கள் நல்லபடியாக செய்வோம்னு நினைக்கிறேன். மாற்று அரசியலை வந்து மக்கள் கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க இந்த 2026 தேர்தலில். இப்போ நீங்கள் வந்து உங்களோட வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க, அங்கே உள்ள சூழ்நிலைகள், அங்கே உள்ள மக்கள் கஷ்டப்படுறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நீங்கள் வந்து வேறு இடத்துல இருந்துருப்பீங்க ஒரு வேலைக்காக. இப்போ அங்கே உள்ளவங்களுடைய நிலைமைகள், அந்த கஷ்டங்கள் தெரியுமா? நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க. நாங்கள் அங்கே இருக்கிற இன மக்களின் பாரம்பரியம் எல்லாமே எங்களுக்கு தெரியும். நாங்கள் வேற ஒரு இடத்துல இருந்தாலுமே வந்து அந்த இன மக்களின் உரிமைக்காக எவ்வளோ பாடுபடணுங்கிறதும் எங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் வர தலைமுறைகளும் வந்து நம்ம படுகர் இனம்னு இல்லை, எந்த ஒரு இனத்துக்காகவும் வந்து அடிப்படை உரிமைகளை காக்கிறதுக்காக நம்ம போராடணும். பொதுவாக வந்து எல்லாம் கருத்து எப்படின்னா, நாம் தமிழர் கட்சி வந்து இவங்களை வெட்டிடுவாங்க, இது பேசுகிறவங்களை வெட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து, ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதுக்காக இந்த கேள்வி அண்ணா இது வணக்கம். என்னோட பெயர் வந்து ரகுபதி பீமன். நான் உதகை தொகுதி நாம் தமிழர் கட்சியோட 2026 சட்டமன்ற வேட்பாளர். நாங்கள் வந்து படுகர் இனத்தை சேர்ந்தவங்க. நானும் தங்கை வந்து குன்னூர் சட்டமன்ற தொகுதியோட வேட்பாளர். இந்த இந்த முறை வந்து 2026 தேர்தலுக்கு அண்ணன் வந்து 2 படுகர் வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காரு. மற்ற கட்சியிலையும் படுக வேட்பாளர்கள் இதுக்கு முன்னாடி நின்று இருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. மற்ற திராவிட கட்சியிலையும் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் படுகர்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்கன்னு எடுக்கும்போது ஒரே ஒரு நல்ல காரியம் கூட அங்கே செஞ்சதில்லை இது வரைக்கும். ஜெயிச்சவங்க படுகர் இனத்தில் திராவிட கட்சிகள் 2 கட்சியிலையும் மாறி மாறி நின்று ஜெயிச்சவங்க. படுகர் இனத்துக்காக செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஏன்னா நாங்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக நாங்கள் வந்து எங்களோட பூர்வீகம் வந்து மண்ணின் மைந்தர்கள்னு சொல்லி நாங்கள் வந்து எஸ்டியில் இருந்தோம், எஸ்டி பிரிவில் இருந்தோம், ஷெட்யூல் ட்ரைபில் இருந்தோம். ஷெட்யூல் ட்ரைபில் இருந்த எங்களை கொண்டு வந்து பிசிக்கு மாற்றிட்டாங்க. பிசிக்கு மாற்றி இப்போ 40-50 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிசியிலிருந்து எஸ்டிக்கு மாற்ற சொல்லி நாங்கள் பல வருடங்களாக நாங்கள் வந்து எல்லா அரசாங்கக்கிட்டையும் போராடிக்கிட்டு இருக்கோம். எந்த அரசாங்கமும் காது கொடுத்து இது வரைக்கும் கேட்டதில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமையும் போது, நானும் என் தங்கையும் சட்டமன்றத்துக்கு போகும்போது இந்த கோரிக்கையை வலுவுறுத்தி நாங்கள் வந்து படுகர்களை வந்து கண்டிப்பாக பிசியிலிருந்து எஸ்டி ஷெட்யூல் ட்ரைபாக மாற்றுவோம். இது எங்களால் முடியும்னு நான் நினைக்கிறேன் இல்லை, இது கண்டிப்பாக முடிச்சு காட்டுவோம். அது இல்லாமல் எங்களுக்கு வந்து விவசாயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீலகிரி பொதுவாகவே படுகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்குமே வந்து தேயிலை தான் எங்களுக்கு வந்து இதுவாக இருக்குது, மண் சார்ந்த பொருளாதாரமாக இருக்குது. இன்னும் நிறைய தொழிற்சாலைகள் வேணும், தற்சார்பு தொழிற்சாலைகள் வேணும். வெறும் டீத்தூளை மட்டும் தயாரிக்காமல் இந்த தேயிலையிலிருந்து நம்மளால் என்னென்ன தயாரித்து நம்மளால் ஏற்றுமதி செய்ய முடியுமோ அந்த தேவையான தொழிற்சாலைகள் வந்து நம்ம அமைக்கணும். அதனால் ஒரு கிலோவுக்கு வந்து இப்போ வந்து ஒரு நாள் 15 ரூபா இருக்கும், ஒரு நாள் 20 ரூபா இருக்கும், திடீர்னு 8 ரூபா 5 ரூபா 10 ரூபாய்க்கு வந்துடும். இது வந்து எங்களோட நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை விவசாயிகளோட பொருளாதாரத்தையும் பாதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமையும் போது கண்டிப்பாக ஒரு கிலோ தேயிலைக்கு 30 ரூபாயிலிருந்து 35 ரூபாயிலேருந்து 40 ரூபாய் வரைக்கும், 30லேருந்து 40 ரூபாய் வரைக்கும் நிரந்தர விலையை அரசாங்கத்திலிருந்து நிரந்தர விலையை படுகர் மக்களுக்கு மட்டுமே இல்லை, இது வந்து தேயிலைங்கிறது வந்து நீலகிரியில் இருக்கிற அத்தனை விவசாயிகளுக்குமே. ஸோ இது வந்து 30லேருந்து 40 ரூபாய் வரைக்கும் நாங்கள் வந்து செஞ்சு கொடுப்போம். அது இல்லாமல் உதகைங்கிறது வந்து உதகையாக இருக்கட்டும், குன்னூராக இருக்கட்டும், இது வந்து ஒரு சுற்றுலாத்தலம். எப்படின்னா உலகத்தரம் வாய்ந்த சுற்றுலாத்தலமாக அதை மாற்றலாம். ஆனால் இந்த கடந்த 50 வருஷமாக ஆட்சியாக இருந்தாலும், ஆண்டுகிட்டு இருக்கிற ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஒரு சுற்றுலாத்துறையை இது வரைக்கும் ஒரு மேம்படுத்தலை.
அந்த காலத்தில் இருந்த அந்த பொட்டானிக்கல் கார்டன் அப்படியே தான் எந்த ஒரு மேம்பாட்டும் இல்லாமல் இது இல்லாமல் ஒரு கழிப்பிட வசதி ஒரு குடிநீர் வசதியும் இல்லாமல் அப்படியே இருக்குது. இன்னுமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் வந்து அங்கே கொண்டு வந்து திரும்ப ஒரு வேறு பூங்காவை அமைச்சு வர்ற சுற்றுலா பயணிகள் எல்லாம் அங்கே கவர்ந்துகிட்டு இருக்கானே தவிர இந்த இடத்துக்கு நம்ம வந்து இருக்கிறத கோட்டை விட்டோங்கிற மாதிரி இருக்கிற சுற்றுலா துறைகளை டெவலப் செய்யலை. காடுகள் நிறைய அழிஞ்சிருச்சு. அங்கே நீலகிரி முழுக்க வந்து விலங்கு மனித போராட்டங்கள் நிறைய வந்துட்டுருக்கு. இதை எந்த கட்சியுமே கவனிக்கலை. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும்போது நானும் என் தங்கையும் சட்டமன்றத்துக்கு போகும்போது இந்த நீலகிரி மாவட்டத்தை ஒரு சொர்க்க பூமியாக மாற்றுவோம். அதுவும் இல்லாமல் எல்லா கோரிக்கைகளுமே உடனடியாக நிறைவேற்றுவோம்னு சொல்லி உறுதி அளிக்கிறோம். வணிகர் இல்லத்துல வந்து நிற்கிறீங்கன்றப்ப உங்களுடைய ஆட்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்களா? இருக்காங்க. சப்போர்ட்டாக இருப்பாங்களா என்ன இப்படி கேட்டீங்க? எல்லா கட்சியிலையுமே நீங்கள் வந்து சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதிமுகலாம் இருப்பாங்கல்ல. அண்ணன், நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து வெறும் ஒரு தனிப்பட்ட சமூகத்திற்கோ தனிப்பட்ட மதத்திற்கோ தனிப்பட்ட மொழிக்கோ ஆன கட்சி கிடையாது. நாம் தமிழர் கட்சிங்கிறது புல் பூண்டிலிருந்து இருக்கிற அனைத்து உயிர்களுக்குமான கட்சி. சரிங்களா? நாங்கள் யாருக்காக கட்சி செய்யலை? மலைக்கும் மாடுக்கும் நீருக்கும் மாநாடு நடத்துகிறவங்க மக்களை விட்டுருவோமா? அப்படி விட மாட்டோம். எங்களுக்கு வந்து ஆடும் தேவை, மாடும் தேவை, மரமும் தேவை, மனிதனும் தேவை. ஏன்னா ஆடு மாடு மரம் எல்லாம் இருந்தால் தான் மனுஷன் நிம்மதியாக இருக்க முடியும். அதனால் நாங்கள் எல்லாத்துக்குமே சேர்ந்து தான் நாங்கள் வந்து அரசியல் பண்ணுறோமே தவிர வெறும் இதுக்காக இல்லை. இப்போ நீங்கள் வந்து திமுக அதிமுக நிற்கிறாங்க, நின்று இருக்காங்க, என்ன செஞ்சாங்க? ஜெயிச்சிருக்காங்க. நீலகிரி மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஒன்றுமே செய்யலையே. ஒரு உதவியும் கூட செய்யலையே. ஒரு நல்ல காரியம் அவங்களை சொல்லுங்க. ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அறிமுகம் ஆகிட்டீங்களா? நீங்கள் அறிமுகம் ஆன பிறகு உங்களுடைய தொகுதியில் நீங்கள் மக்கள்கிட்ட போய் சென்றுட்டீங்களா? சென்று அடைஞ்சிங்களா? ஆமாம், நாங்கள் சென்றிருக்கோம். நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். இப்போ வந்து சுவரொட்டிகள் ஒட்டியிருக்காங்க. அப்புறம் வந்து துண்டறிக்கையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தானே இது பண்ணியிருக்கோம். நிறைய மரக்கன்று நட்டுருக்கோம். சுவர் விளம்பரம் போயிட்டுருக்கு. அண்ணன் வந்து 21ஆம் தேதி நம்ம மக்களின் மாநாடுக்கு நிறைய பேரை கூட்டு வரதா இருக்கும். அந்த மக்களின் மாநாடுக்கு எங்கள் படுகர் இனத்தை சேர்ந்தவங்களையே நிறைய பேரை கூட்டு வரோம். ஏன்னா இந்த நாம் தமிழர் கட்சிங்கிறது என்ன, இது எப்படி இருக்குது? நம்ம இது வரைக்கும் சில பேர் ஒரு 4000-5000 உறுப்பினர் தான் இருக்காங்க. இந்த வாட்டி இன்னும் நிறைய பேரை கூட்டு வந்து நம்ம மாநாடு எப்படி நடக்குது என்னங்கிறது காட்டி, அதாவது மற்ற அரசியல் கட்சிக்கும் நம்ம கட்சிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குல்ல. அந்த வேறுபாடுகள் பார்க்கத்தானே அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரியும் ஒரு கட்சி இருக்கா அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சா இந்த நிலமும் வளமும் காக்கப்படும். என்ன விவசாயம் அழிஞ்சிட்டு வருது. நீலகிரி மாவட்டம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. இங்கே வந்து உலகத்தரம் வாய்ந்த காய்கறி பொருட்கள் விளையுது. கேரட்டு, பீட்ரூட்டு, கோஸு, முள்ளங்கி, நீங்கள் வந்து பட்டாணி, பச்சை பட்டாணி, நீங்கள் என்ன காய்கறி எடுக்கிறீங்களோ எல்லாமே அங்கே தான் விளையுது. சரிங்களா? இப்போ வந்து நீலகிரி மாவட்டத்தில் விவசாயம் வந்து அழிஞ்சிட்டு வருது. அது இல்லாமல் தேயிலை வந்து முதன்மை விவசாய பொருளாக இருக்குது. இப்போது எந்த ஒரு விவசாய பொருளுக்குமே அங்கே வந்து இது ஒரு உயர்தரமான ஒரு எப்படி சொல்கிறது தற்சார்பு தொழிற்சாலை இல்லை. ஏன்னா இப்போ கேரட்டு, பீட்ரூட் எல்லாம் பதப்படுத்தி அந்த பவுடராக மாற்றி வெளிநாட்டிலலாம் 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. நம்மக்கிட்ட 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் வாங்கி அதே தொழிற்சாலையை ஒரு 5 ஊர் இருக்குன்னா அந்த 5 ஊருக்கு நடுவில் ஒரு தொழிற்சாலை, தற்சார்பு தொழிற்சாலை வச்சோம்னா அங்கே இருக்கிற விவசாயி மேம்பட்டு போகிறான். அந்த விவசாயி வந்து என்றைக்குமே வந்து அந்த விவசாயிக்கு வந்து லாஸ் ஆகாது. அவன் விலையை அவனே நிர்ணயிச்சிக்கலாம். எப்போவுமே ஒரு நிரந்தர விலை எல்லா பொருளுக்குமே கிடைக்கும். அதனால் நாம் தமிழர் கட்சி நாங்கள் வந்து நீங்கள் இப்போ கேட்குறீங்களா என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்கன்னு சொல்லி. ஏன்னா இது வரைக்கும் ஆண்டுகிட்டு இருக்க கட்சியும் நீலகிரி மாவட்டத்திற்கோ இல்லை படுகு மக்களுக்கோ குறிப்பாக அங்கே வாழ்கிற அத்தனை ட்ரைப்ஸுக்கோ எல்லாருமே அங்கே மேக்சிமம் வந்து பழங்குடியினர் தான். அனைத்து பழங்குடியினருக்கும் நீங்கள் எந்த நல்ல காரியமும் இது வரைக்கும் செஞ்சதில்லை. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி பகிரங்கமாக போய் ஓட்டு கேட்போம். இது வரைக்கும் நடக்காத அனைத்து நல்ல விஷயங்களும் நாம் தமிழர் கட்சி வந்தால் நடக்கும். நாங்கள் வந்து சட்டமன்றத்துக்கு போனால் கண்டிப்பாக அரசாங்கத்திலேருந்து என்னென்ன மக்களுக்கு கிடைக்க வேண்டியது இருக்கோ அதை கண்டிப்பாக பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்கறதில்ல, காசுக்காகவும் நாங்கள் வந்து ஓட்டு கேட்கறதில்ல, காசு கொடுத்து கேட்கறதில்ல. நாங்கள் இருக்கிற 20 கோடி 30 கோடி செலவழிச்சும் நாங்கள் வாக்கு கேட்கறதில்ல. உண்மையாக நேர்மையாக போய் மக்கள்கிட்ட வாக்கு கேட்போம். எங்களை நம்பி போடுவாங்க இந்த வாட்டி. ஏன்னா மாற்றம் கண்டிப்பாக வேணுங்கிறது மக்கள் மனசில் இருக்குது.
அது மாற்றத்தை கொண்டு வருவோம். கொண்டு வரும்போது நாங்கள் எதையுமே செலவு செஞ்சு நாங்கள் வாக்கு வாங்கலை. அதனால் அரசாங்க பணத்தை அப்படியே மக்களுக்கு செய்வோம். சத்தியமாக செய்வோம். நாங்கள் உறுதியளிக்கிறோம். நன்றி, வணக்கம்.